Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான சாக்லேட்டியான ஃபஜ்ஜியான சத்துமாவு brownies எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சத்துமாவு brownie செய்யறதுக்கு ஒரு பவுல்ல கொஞ்சம் சாக்லேட்டும் வெண்ணெயும் எடுத்துர்க்கேன். நான் இந்த அமுல் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த சாக்லேட் வேணா யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹெல்த்தியான நல்ல சாக்லேட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் சர்க்கரைக்கு ஹெல்த்தி சுகராக நான் பொடிச்ச ஜாகரி சேர்த்துருக்கேன். இந்த வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, கோகோனட் சுகர் எந்த ஹெல்த்தி சுகர் வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் 1/4 டீஸ்பூனுக்கு காஃபி தூள் சேர்த்துருக்கேன். இதை மைக்ரோவேவில் வச்சு நான் உருக்கி எடுத்துட போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்மூத்தாக வர வரைக்கும் கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு சின்ன பவுலில் சத்துமாவு பவுடர் 1/2 கப்புக்கு எடுத்திருக்கேன். இது நான் வீட்டிலேயே அரைச்ச சத்துமாவு பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இந்த நேரத்தில் உங்கள் அவனை ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் மிக்ஸ்சர் கொஞ்சம் ஆறி இருக்கணும். ஆறுனதுக்கப்புறமா இதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. அடுத்து இந்த சத்துமாவு பவுடரை சலிச்சு இந்த சாக்லேட் மிக்ஸ்சரோடு சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 கப்பு வால்நட்டை நல்லா கொஞ்சம் சின்னதாக வெட்டி இதை மைக்ரோவேவில் கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த வால்நட்டை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி பீட்டரும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் கலந்தால் போதும். இப்போ இந்த ப்ரௌனியை பேக் பண்ணுறதுக்கு ஒரு 7 இன்ச்சு கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பேக்கிங் பேப்பரோ பார்ச்மெண்ட் பேப்பரோ போட்டுருங்க. எண்ணெய் இல்லை வெண்ணெயை போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா அப்போ ப்ரௌனி எடுக்கும்போது ஒட்டாமல் வெளியில் வரும். இப்போ இந்த ப்ரௌனி பேட்டரை இந்த கேக் டின்னில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த அவனில் பேக் பண்ணிக்கலாம். இது ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும். ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்கியூவர் இல்லை டூத்பிக் விட்டு பாருங்கள். ஓரளவுக்கு க்ளீனாக வரணும். அப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா இந்த ப்ரௌனியை வெட்டலாம். அவ்வளோதான், ஒரு ஈஸியான சத்துமாவு ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இது சத்துமாவில் செஞ்ச மாதிரியே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக ஃபஜ்ஜியாக சாக்லேட்டியாக இருக்கும். ஒரு ப்ரௌனி சாப்பிடணுன்ட்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ப்ரௌனி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இது நம்ம சாதா ப்ரௌனி மாதிரியே தான் இருக்கும். சத்துமாவில் செஞ்சதுன்ட்டு நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லலைன்னா யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க ஏதாவது சாக்லேட்டாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஃபஜ்ஜியான ப்ரௌனீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.